இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து கொடுத்த அருமையான விஎம்எம் வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட்டை சார்ந்த ஊழியர்களுக்கும் அருமையான அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, விசேஷமாக 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த யுத்தத்திற்கான காரணம், ஒரு தேசம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருந்ததே அதற்கான காரணம். அது அவர்கள் மிக அதிகமாக பல பொருட்செலவிலே தங்களுடைய உடலை வருத்தி கிட்டத்தட்ட அந்த மலையிலே 900 மீட்டருக்கு அடியில் அந்த செறிவூட்டக்கூடிய அந்த மையத்தை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக காப்பார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால் அந்த திட்டத்தை முறியடிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். அதை உருவாக்குவதற்கான காரணங்களை அறிந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஆயுதம் எதுவும் வாய்க்காதே போகும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு, இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு, மீட்டு எடுக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ஆண்டவரோடு நாம் நெருங்க நமக்கு எதிரான சாத்தானுடைய கிரியைகளும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதோடைய ஆழமான கருத்து உங்களுக்கு புரியும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது நம் காரணத்தினாலே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்களை நாம் கேள்விப்படுவோம். ஒருவேளை நாம் பார்க்கக்கூட ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனால் அதில் இருந்து ஒரு சேதமும் உங்களை அணுகாது. அப்படியே சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணைமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒன்றே ஒன்று. அருமையான மோகன் சிலாசரஸ் அண்ணன் ஒரு விசை தன்னுடைய தேவைக்காக ஒரு 500 ரூபாய்க்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அவருக்கு அது டிலே ஆகிட்டே இருந்திருக்குது. அந்த ரூபா அவருக்கு கிடைக்கல பிரிண்ட் பண்ணுறதுக்கான. இது என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்ன காரியம். அப்பொழுது அவர் ஒரு மணி ஆர்டரை எதிர்பார்த்து இருந்துகிட்ருக்காரு. அந்த மணி ஆர்டர் வர்றதற்கு டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த 500 ரூபா கூட எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் நீ நம்பு, என்கிட்ட நீ கேட்டனா நல்லா உனக்கு தரணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த நாளிலிருந்து ஆண்டவரிடம் அவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளவில்லை, நீர் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு
என்னை ஊழியத்திலே அழைத்து செல்லுங்கள் அப்படின்னா. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவரை பிடித்திருப்போம் என்ற நினைவோடு நாம் இருப்போம் என்றால் அது நிச்சயமாகவே அது நடக்காத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வாரில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா. இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கு வெப்பனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு சம்பந்தமான காரியங்களாக இருக்கட்டும், அதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நேரடியாக களத்திலே குதித்து கிட்டத்தட்ட 35 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பங்கர் பஸ்டர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாமை அதில் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை எங்கேயோ இருந்து எதிர்பாராத சூழ்நிலையிலே எப்படியாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவியதோ அதே போன்றதாக ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் காப்பாற்ற உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினாலே உன்னை அணைத்து கொண்டேன் என்றிருக்கிறது, சேர்த்து கொண்டேன் என்றிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய கண் முன்பதாக உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஆயுதம் மிக ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும் தேவன் அதை உங்கள் கண்களால் மாத்திரம் காண செய்வார். அதனால் ஏற்படக்கூடிய எந்த சேதமும் உங்களை அணுகாது. அதற்கான ஒரு வசனமாகத்தான் தேவன் நமக்கு இந்த நாளிலே சங்கீதம் 46வது அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். 10வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரை நாம் தியானிக்கும் பொழுது நாம் இந்த வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தின்படியாக நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் அது நம்மை அணுகாமல் தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமுமாய் இருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜான் ஹைட் என்ற தேவ மனிதரை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர் ஜபம் ஜபம் என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்து கொண்டிருந்தாராம். அவர் அதிகபட்சமாக அவர் வாழ்ந்த காலம் மிக சிறிய காலம். கிட்டத்தட்ட 47 வயதிலே அவர் மரிப்பதை நாம் காண முடிகிறது. அந்த 47 வயதில் 19 ஆண்டுகள் இந்தியாவிலே ஊழியத்தை செய்வதை நம்ம உணர முடிகின்றது. இந்த நாளிலும் பஞ்சாபிலே அவர் நிறுவிய அந்த ஆலயங்கள் இன்னும் உயிருள்ள சாட்சியாக இருந்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு கூடாரமாக அது செயல்படுவதை காண முடிகின்றது. எப்படியாக இந்த மனிதன் இவ்வளவு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடிந்தது? ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்ததை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருத்தல் என்பது நம்மை இன்னும் ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருக்கு அருகிலே நம்மை கொண்டு செல்லும். ஆண்டவர் நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்ட போதிலே என்ற வசனத்தின்படியாக உங்களை காத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக அருளி செய்வாராக. ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்களும் சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வாருங்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.